அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் இல்லை. இந்த வீடியோ முழுக்க முழுக்க நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான். ஷேர் மார்க்கெட்டில் நான் சொல்லிக் கொடுக்குறது பார்த்திங்கன்னா, என்னுடைய மெயின் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஸ்கேல்பிங், இன்ட்ராடேயில் ஸ்கேல்பிங், குயிக் என்ட்ரி அண்ட் குயிக் எக்ஸிட், ஸ்பாட் டிசிஷன் எடுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. அதுக்கு முழுக்க கற்றுக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஒரே நாளில் யாரும் பெரிய ஆள் ஆகிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராஃபிட்டை பிடிச்சால் மட்டுமே தான் அது நாளைக்கு பெருசாக தெரியும். சிறு துளி பெரு வெள்ளம். சரிங்களா? உங்கள் கேபிட்டல்லேருந்து ஒரு 5% சம்பாதிக்கணும்னு நினைங்க, கன்ஃபார்மாக சம்பாதிக்க முடியும். நீங்கள் நினச்ச இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. பச்சை கலர் கேண்டிலில் பார்த்தா பை கால் என்ட்ரி கொடுத்துறது, சிவப்பு கலர் கேண்டிலில் பார்த்தா புட் என்ட்ரி கொடுத்துறது, அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. எப்படி என்ட்ரி கொடுக்கணும், எப்படி எக்ஸிட் ஆகணும், எப்படி டார்கெட்டை போடணும், எப்படி ஸ்டாப் லாஸ் போடணும், இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள், இந்த வீடியோவும் பாருங்கள். ஒருத்தர் சார்ட்டு பார்க்குறது ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. நான் பார்க்கக்கூடிய விதமே வேறு, நீங்கள் பார்க்கக்கூடிய விதமே வேறு. ஆனால் சார்ட்டெல்லாம் ஒன்று தான். சார்ட்டோட லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிங்க, அதை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எல்லாம் கற்றுக்கிட்டு பொறுமையாக அதுக்கப்புறம் பணத்தை முதலீடு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க கற்றுக்குங்க. டெய்லி 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னா மாதம் 20,000 ரூபா சார், எவ்வளவோ பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். 20,000 ரூபா சாதாரண அமௌண்ட் இல்லை. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா, மூட்டை தூக்க போனீங்க அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேர்வை சிந்தி வேலை செய்யணும் சார். சும்மா இல்லை சார், நம்ம இங்கே 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் 3 நிமிஷம் சம்பாதிச்சுட்டு போயிடுவோம். சரியா? 100 ரூபாய் என்றாலும் பணம் தான், 1,00,000 ரூபாய் என்றாலும் பணம் தான். சரிங்களா? இன்றைக்கி நான் எப்படி என்ட்ரி கொடுக்கணும், எப்படி எக்ஸிட் ஆகணும், உங்கள் ஸ்டாப் லாஸை எப்படி ட்ரிகர் பண்ணி கொண்டு போகணும், நீங்கள் உங்கள் கேபிட்டலுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எப்படி என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி நம்ம அந்த 5,000 பேஸ் பண்ணி நம்ம டெய்லி அப்டேட் கொடுத்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அது இன்றைக்கும் கொடுக்க போகிறேன். அதையும் பாருங்கள். அது செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பிரிடி அன்றைக்கி தான் தெரியும். பார்க்கலாம் இது என்ன நடக்குதுன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லைக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். உங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஆப்பில் எப்படி என்ட்ரி எப்படி எக்ஸிட் எடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்குறேன், பார்த்து கற்றுக்குங்க. ப்ரோக்கரேஜ் ஆப்பில் ஆல்ரெடி நான் சொல்லிக் கொடுத்தது தான் திரும்பவும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. நிஃப்டி 50 சென்செக்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போது நான் நிஃப்டி 50 எடுத்திருக்கேன். இந்த நிஃப்டி 50ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே கேண்டிலில் மார்க் பண்ணி டே கேண்டில் எடுத்துக்கோங்க. டே கேண்டில் இன்னையோட லோவோட ஹையை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னையோட லோவோட ஹையை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் எஸ்டர்டே கூட நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நேற்றோட லோவோட ஹையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ 3 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நேற்றோட ஹையை உடச்சி மேலே கொண்டு போயிட்டான். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ஹையை உடச்சி மேலே கொண்டு போயிட்டான். அப்புறம் மார்க்கெட் மேலேயே தான் இருந்துச்சு. நேற்றோட லோவோட ஹைக்கும் லோவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் மார்க்கெட் கொண்டு போயிட்டான். முந்தா நேற்றோட லோவோட ஹையும் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்காக மார்க் பண்ணி காட்டுறேன் சார். முந்தா நேற்று லோவும் ஹையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ 3 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கிறேன். முந்தா நேற்று என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். இது நேற்று நடந்ததுங்க, 11ஆம் தேதி. பாருங்கள், கீழே இருக்கிறது முந்தா நேரத்தோட லோவு, மேலே இருக்கிறது முந்தா நேரத்தோட ஹை. சரிங்களா? இது பாருங்கள். இதுக்கு அடுத்தது கீழே பாருங்கள், டைமிங் பாருங்கள். 11ஆம் தேதி இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் மார்னிங் 9:15. சரிங்களா? என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். லோவும் ஹையும் மார்க் பண்ணி வச்சிட்டோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக பார்த்தீங்கன்னா முந்தா நேரத்தோட ஹையை டச் பண்ணிட்டு எப்படி இறங்கியிருக்கிறான் பார்த்தீங்களா? எப்போது 3:42க்கு.
சரி 2:42க்கு 2:45 மணிக்கு அப்போ தான் ஹையவே டச் பண்ணுறான். அதுக்குள்ளார வந்து உள்ளாரையே தான் சைடு வேஸ் பண்ணிட்டு இருந்துருக்குறான். இது இங்கே பாருங்கள், இதுதான் லோங்க. சரிங்களா, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான். இதுதான் 9:15 டைமிங்கு. இவன் லோவையும் டச் பண்ணல, ஹையும் டச் பண்ணல, அதுக்குள்ளாரையே தான் சுற்றிட்டு இருந்துருக்கிறான். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு வந்த பிறகு பாருங்கள் எப்படி இறக்கிருக்கிறான் பாருங்கள். அந்த முந்தானத்தோட ஹையை டச் பண்ணிட்டு அப்படியே மார்க்கெட் இறங்கியிருக்கிறான். ஒன்று இது உடச்சி மேலே போச்சுன்னா மேலேயே சல்லுன்னு போயிடும். இந்த மாதிரி எவ்ரிடேவோட லோவும் ஹையும் மார்க் பண்ணி அந்த லோவை உடச்சி மேலே போய் ஒரு கேண்டில் 2 கேண்டில் போட்டோன்னா ஒரு 30, 40, 50 பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏற்றுவாங்க. இல்லை அதை உடச்சி கீழே கொண்டு வந்துட்டானா அதே மாதிரி கீழே ஒரு 20, 30 பாயிண்ட் வரைக்கும் கீழே இறக்குவாங்க. சரிங்களா, இதை மெயினாக பார்த்துக்குங்க. சரிங்களா, இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எவ்ரிடே மார்னிங் நான் 3 மினிட்ஸ் கேண்டில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த 3 மினிட்ஸ் கேண்டிலில் ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் பாருங்கள் இன்னையோட ஃபஸ்ட்டு கேண்டில். இன்னையோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையையும் லோவையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். இதுதான் இன்னையோட ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை. சரிங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டிலோட லோவையும் மார்க் பண்ணுங்கள். இதான் வந்து ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டிலோட லோ. சரிங்களா, அதை உடைச்சிட்டு எப்போ தனியாக ஒரு 2 கேண்டில் போடுறானோ, சரிங்களா, ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டிலை உடைச்சிட்டு ஒன்று கீழே உடைச்சிட்டு 2 கேண்டில் போட்டோன்னா 3ஆவது கேண்டிலில் ஒரு நல்ல ரேலி கிடைக்கும். ஒரு மினிமம் ஒரு 10 பாயிண்ட்டு கன்ஃபார்மாக பிடிச்சிடலாம். நமக்கு தேவை என்ன சார்? ஸ்கேப்லிங் சார். 1 கேண்டில் என்ட்ரி, 1 கேண்டில் எக்ஸிட்டு. வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் வந்து நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம். சரிங்களா, இங்கே பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை வந்து டச் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறான். கீழேயே உழுவுலவன். கீழே உளுந்துருந்தான்னா அதே மாதிரி மேலே பாருங்கள், அதை உடச்சி மேலே ஒரு கேண்டில் கொண்டு போனோம். இது பக்கத்தில் இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஹையை போய் டச் பண்ணிட்டு எப்படி ஏற்றிருக்கான் பாருங்கள். இங்கே பாருங்கள், சொல்கிறது புரியுதுங்களா? இது இன்றைக்கி நடந்த சமாச்சாரங்க. ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டிலில் உடைச்ச பிறகு நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 கேண்டில் பார்த்துட்டு 3ஆவது கேண்டில் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். தாராளமாக என்ட்ரி எடுத்துருக்கலாம். தெரியுதுங்களா? 25,100 என்ட்ரி எடுத்துருக்கலாம். சரிங்களா, அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 25,020 வரைக்கும் கொண்டு போயிட்டான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எஸ்டர்டேவோட லோவோட ஹையும் மார்க் பண்ணிக்கிங்க. எவ்ரிடே மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு கேண்டிலை மார்க் பண்ணிக்கிங்க. அதோட ஹையை உடச்சி மேலே 2 கேண்டில் போட்டோன்னா 3ஆவது கேண்டில் நல்லா ரேலி கொடுப்பான். நமக்கு தேவை 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிடைச்சா போதும். அவன் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போயிருக்கான் பாருங்கள். 226 வரைக்கும் கொண்டு போயிருக்கான். சரி, 126 வரைக்கும் 26 பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏற்றி கொண்டு போயிருக்கான். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தாலும் 5,100 என்ட்ரி கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து 30 பாயிண்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கான் பாருங்கள். 38 பாயிண்ட்டு கொண்டு போயிருக்கான். நம்மளுக்கு அவ்வளோலாம் வேணாங்க, ஒரு 10 பாயிண்ட் கிடைச்சா போதுங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்னு மட்டும் பாருங்கள். அதே மாதிரி போச்சுன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை அதே இடத்துல தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சாரி ப்ரீவியஸ் டேவோட ஹை இல்லை, அது வந்து சூப்பர் ட்ரெண்டு. இது வந்து சூப்பர் ட்ரெண்டு, அது தப்பாக சொல்லிட்டேன். அந்த மாதிரி நம்ம எவ்ரிடே வந்து ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டிலும் ப்ரீவியஸ் டேவோட கேண்டிலும் நம்ம மார்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெளிவாக வெயிட் பண்ணி என்ட்ரி கொடுக்கணுங்க. க்ரீன் கலர் கேண்டிலில் பார்த்தா என்ட்ரி கொடுக்கறது, ரெட் கலர் கேண்டிலில் பார்த்தா என்ட்ரி, இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆகும். ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுவோம். பொறுமையாக வெயிட் பண்ணி இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ரெட் கலர் கேண்டிலில் பார்த்தோன்னே புட் ஆப்ஷன் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருப்போம். சரிங்களா, வெயிட் பண்ணணுங்க. வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக மார்க்கெட்டு நமக்கு எப்போ வாய்ப்பு கொடுக்குதோ அப்போ நம்ம என்ட்ரி கொடுத்தால் போதும். எவ்ரிடே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும். சரிங்களா, சரி வாங்க நம்ம வந்து அந்த 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது இன்றைக்கி என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, ஆக்சுவலாக அந்த 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா 25,250 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். 29 ரூபா 40 காசு இருக்குது பார்த்தீங்களா. 25,250 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். அதோட ரேட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 29 ரூபா 40 காசு இருக்குது.
நோட் பண்ணி வச்சுட்டேன். நான் டைரியில் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனில் 24,800 ரூபா 24,800 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ₹9.75 இருக்குது. சரிங்களா? இது வந்து இப்போ வந்து நம்ம அந்த 5,000 ரூபாய் நோட் பண்ணி வச்சுருக்கிறோம். வாங்க டைரிக்குள்ளே போய் பார்க்கலாம். சார் தெரியுதுங்களா? 24,973 அன்றைக்கி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும்போது நாம் வந்து 10ஆம் தேதி அன்றைக்கி கால் ஆப்ஷனில் 25,250 கால் ஆப்ஷன் எடுத்து ₹31.90 எடுத்தோம். 2,392 ரூபாய்க்கு வாங்கினோம். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா 25,500 923லேருந்து 25,500 வெறும் 32 பாயிண்ட் தான் ஏற்றுனா. ப்ரீமியம் ஃபுல்லாக இறக்கிட்டான். 24 ரூபா ப்ரீமியம் கொண்டு வந்து 1,800 ரூபா ரேட்டு, ஒரு லாட்டோட ரேட்டு கொண்டு வந்து 592 ரூபா மைனஸில் கொண்டு வந்துட்டான். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் தேதி 25,114. சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,114. இன்றைக்கி வந்து ₹29.40 கொண்டு வந்துட்டா. 2,205 ரூபா ஒரு லாட்டோட ரேட்டு. நம்ம வாங்கினது 2,392 ரூபா மைனஸ் 187 ரூபாவில் இருக்கிறான். புட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 10/9 வந்து பார்த்திங்கன்னா 24,800 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருந்தோம். அந்த 24,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹37.40 இருந்துச்சு. 2,805 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா 25,500. சரிங்களா? அந்த ரேட்டு கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தால் நம்ம ப்ரீமியம் ஃபுல்லாக இறக்கி ₹22.55 கொண்டு வந்து 1,691 ரூபாய்க்கு ப்ரீமியம் கொண்டு வந்துட்டான். 1,114 ரூபா நேற்று வரைக்கும் லாஸு. இன்றைக்கி 12/9 புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 25,114 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இப்போ இருக்குது. ₹9.75 ப்ரீமியம் இறக்கிட்டான். 730 ரூபா லாட்டோட ப்ரைஸுங்க. லாஸ் பார்த்தீங்கன்னா 2,074. சரிங்களா? இன்னும் 2 நாட்கள் இருக்குது. என்ன வேணாலும் மேஜிக் நடக்கலாம். நம்ம வாங்கின ப்ரைஸ் எவ்வளோங்க? அதாவது வந்து கால் ஆப்ஷனில் ₹31.90. ₹31.90. சரிங்களா? புட் ஆப்ஷனில் நம்ம வாங்கின ப்ரைஸ் எவ்வளோங்க? 10ஆம் தேதிக்கு ₹37.40. ₹37.40. ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 13, 1, 7, 8, 9, 69 ரூபா. 70 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு பக்கம் ஒன்று இங்கே 70 ரூபா வரணும், இல்லை இங்கே 70 ரூபா வரணும். ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு பக்கம் 70 ரூபா வந்துச்சுன்னா நம்ம கேபிட்டல் தப்பிச்சுக்கிச்சு. வரலை அப்படின்னா லாஸு. சரிங்களா? இன்னும் 2 நாட்கள் இருக்குது. மேஜிக் மூமெண்ட் எப்போ வேண்டுமானால் நடக்கலாம். இந்த ₹29.70 மாறலாம். இந்த ₹9.70 மாறலாம். ஒரு சைடு 0 ஆகி போயிடும். ஒரு சைடு இது வந்துச்சுன்னா நமக்கு கேபிட்டல் தப்பிச்சுக்கிச்சின்னு அர்த்தம். வரலவில்லை என்றால் நமக்கு லாஸ் என்று அர்த்தம். இதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு வாரம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரேட் எடுங்க, இல்லை ட்ரேட் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்லியிருந்தேன். புரியுதுங்களா? ஓகே சார், மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.